ஹலோ காய்ஸ், வணக்கம் டு யூ ஆல். அதாவது நாங்கள் இப்போ ஆல் இண்டியா டூருக்கு என் வீட்டிலேருந்து நான் இப்போ கிளம்பிட்டேன். ஸோ இப்போ டேரெக்டாக காலேஜ் போயிட்டு காலேஜிலேருந்து விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து தான் சென்னைக்கு போக போகிறோம். ஸோ அப்கமிங் மூமெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் இன்னும் இடையில் என்ன நடக்குதுன்றதை லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம். கடந்த ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ விழுப்புரம்லேருந்து எக்மோர் ஸ்டேஷன் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மாறி நைட் 9:15 பெங்களூர் ட்ரெயின் பிடிச்சி பெங்களூர் போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மொதல் ட்ரெயினே அமர்க்கலமாக இருக்குது. உச்சியில் உட்காந்துருக்குறோம். ஏன்னா ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன்லாம் பண்ணியே இங்கே எங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இன்றைக்கி வேறு வீக்கெண்டு. ஸோ அதனால் எல்லா சீட்ஸுமே பிளாக் ஆகிடுச்சு. லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஸோ அதனால் கிடைக்கிற கேப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேயே இந்த மாதிரி இருக்குன்னா வடக்கு சைடு போயிட்டோன்னா ஒரு வேளை பரிதாபங்கள் ஆயிருமோன்ற மாதிரி இருக்கு. பைசா தரான் என்ன பைசா தரான் பைசா தரான். பார்த்தீங்கன்னா என்னால் ட்ரெயின் அரைவலெல்லாம் என்னால் ஃபுட்டேஜஸ் கவர் பண்ண முடியல. ஏன் அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா அதான் நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரியே ரொம்ப ரஷ்ஷாக வந்துச்சு இன்றைக்கி ட்ரெயின். அதனால தான் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ட்ரெயின் ஜர்னி ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். யாருமே இல்லாமல் சீட்ஸ் எம்டியாக இருக்குன்னு நினச்சோம். பட் இப்போ தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் செங்கல்பேட்டை தாண்டிட்டோம். தாம்பரம் கிட்டே இருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌடு எதுவும் இல்லை. எல்லா க்ரௌடுமே இறங்கிட்டாங்க செங்கல்பேட்டிலேயே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மணி அப்ராக்சிமேட்லி 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோம். இறங்கிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் டு சென்ட்ரல் போக போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னடா புத்தலாட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நாங்கள் சென்னை எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். படிக்கட்டை கட்டி வைங்கன்னா பெரிய சென்ட்ரல் இது டேரக்டாக சென்ட்ரல் தான். டேரக்ட் சென்ட்ரல் தான். அங்கே தான் ஸ்டாப் தெரியுதா? மேலே பாருலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வச்சு மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். 50 செகண்ட்ஸில் நாங்கள் எக்மோர்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். இட்ஸ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் கட்டினதுலேருந்து நானும் யாருன்னு பார்க்குறேன். ஆனால் ஏறவே முடியல. சென்ட்ரல் மெட்ரோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்ரோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா? சூப்பரா தெரியுதா? சென்னை சென்ட்ரல் தெரியுது. சென்னை சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பெங்களூர் ட்ரெயின் தான் இப்போ பிடிக்க போகிறோம். பெங்களூர் ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறமேட்டா அப்கமிங் மொமெண்ட்ஸ் நான் ஃபுட்டேஜஸாக கவர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் ட்ரெயின் ஏறியாச்சு. அண்ட் பெங்களூர் தான் இப்போ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்தியா ஆல்மோஸ்ட் வின் பண்ணுற சிச்சுவேஷனில் தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸோட சரி ட்ரெயின்லேயே மேட்ச் பார்த்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம். ஃபைனல் நியூசிலாந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம இந்தியா கையிலே இருக்கு. ஸோ இந்தியா இஸ் நாட் சேஃப் ஃபேன்ஸ். A few inches later. ஸோ ஜடேஜா இஸ் ஆன் So India is celebrating the winning streak. So with this I am signing off with day 1 of All India Tour. Like, share and subscribe my channel. நாளைக்கு காலையில சந்திப்போம். Until then, இந்தியா ஜெயிச்சதோட சந்தோஷமா போய் தூங்குங்க. Good night.